நான் வந்து முதல்வர் ஐயாவோட கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தில் வந்து ஒரு பயனடைஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்டாக இப்போ பேசுகிறேன். எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது எங்களுக்கு வந்து எந்த ஒரு கன்வென்ஷனல் டீச்சிங் தான் இருந்துச்சு. ஸோ அதை மாற்றி நான் முதல்வன்ற ஒரு லேர்னிங் டெக்னிக், அப்புறம் ஹைப்ரிட் டெக்னிக்ன்ற ஒரு டெக்னிக் வந்து இப்போ எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணனால நிறைய வேஸில் வந்து நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட்டாக இண்டஸ்ட்ரி என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கோர்சஸ் வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுனால வந்து நாங்கள் டேரெக்டாக எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ அந்த ஸ்கீம்ஸில் வந்து வர பிரகாரம் தான் வந்து இப்போ எங்களுக்கு ஸ்ப்ரவுட் ப்ரோக்ராம்ன்ற ஒரு ப்ரோக்ராமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது எங்கள் காலேஜ் ஸ்பார்க் மூலிமா எங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அது மூலிமா வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து எல்லாரும் வந்து அதை அப்ளை பண்ணி அதை வந்து அரௌண்ட் 1500 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 8.5 CGPA அது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வச்சு டெஸ்ட் பேசிஸில் எங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டாப் 100 செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டாப் 100க்கு வந்து 24 hours ஆன்லைன் ட்ரைனிங் கோர்ஸ் கொடுத்தாங்க. ஆன்லைன் ட்ரைனிங் கோர்ஸ் கொடுத்து அதுலேருந்து வந்து ஒரு 25 கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ எங்களை செலக்ட் பண்ணி நாங்கள் இப்போ டர்ஹாம் யூனிவர்சிட்டிக்கு போய் ஃபேஸ் டு ஃபேஸ் ப்ரிப்பரேஷனுக்காக வந்து போகிறோம். ஏஐ டேட்டா சயின்ஸில் இதுக்கு எங்கள் கூட வந்து MITலேருந்து அருணாச்சலம் சார் வராரு, பாரதியார் யூனிவர்சிட்டிலேருந்து விமலா மேம் வராங்க, அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் கவுன்சிலில் வந்து ஜாய்தீப் சாரோ வின்யா மேமும் வராங்க. அது இல்லாமல் TNSTC அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் பிரிட்டிஷ் கவுன்சில் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் எங்களுக்கு வந்து வெளிநாட்டு எக்ஸ்போஷர் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு நாங்கள் படிக்கும் போதே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. தேங்க்யூ ஆல் அண்ட் தேங்க்ஸ் டு சி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் எங்களோட செகண்ட் இயரில் 3rd செமஸ்டரில் வந்துட்டு இந்த நான் முதல்வன் ப்ரோக்ராம் வந்துட்டு நாங்கள் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் வந்துட்டு எங்களுக்கு பேசிக்ஸாக வந்து செகண்ட் இயருங்கிறனால பேசிக்ஸாக வந்துட்டு எங்களுக்கு MX வேர்டு இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 4th செமஸ்டர் வந்துட்டு நெட்வொர்க் எசென்ஷியல் படிச்சிருந்தோம். அதில் நெட்வொர்க்ஸ் பற்றின எல்லா இதுவுமே வந்துட்டு எங்களுக்கு ஓன் ஸ்டடி மாதிரி மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நாங்கள் படிச்சிருந்தோம். ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டு எடுத்திருந்தாங்க. இது வந்துட்டு சிஸ்கோ வந்துட்டு எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்துட்டு 3rd இயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுல்லாக ப்ராஜெக்ட் பேஸ்டில் வந்துட்டு IoT சிஸ்டம் வந்துட்டு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. IoT அண்ட் டிசைன் இதில் வந்துட்டு நாங்கள் ரியல் டைமாக வந்துட்டு எங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒன்று அலோகேட் பண்ணி ஒரு டீமாக எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கும் போது எங்களுக்கு அதில் வந்துட்டு இன்னும் அந்த IoT பற்றி எல்லா காம்போனன்ட்ஸு அது எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. ஆன்லைனில் வந்துட்டு எங்களுக்கு கிளாஸ் எடுத்திருந்தாங்க. அதுவும் எங்களுக்கு வந்துட்டு எல்லா டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்களுக்கு 4G அண்ட் 5G கம்யூனிகேஷன் வந்துட்டு எடுத்திருந்தாங்க. அதுவும் வந்துட்டு எங்களுக்கு IoTயோட ரிலேட்டடாக இருந்தது. நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து படிக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒன்று ரிலேட்டடாக தான் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்கவுட் ப்ரோக்ராம் இது வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு எல்லா காலேஜுக்குமே வந்துட்டு சர்க்குலர் மாதிரி வந்தது. இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இந்த சர்க்குலரில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கு சில வந்துட்டு எலிஜிபிலிட்டிஸ் கிரிட்டேரியா வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. 8 CGPAக்கு மேலே இருக்கிறவங்க வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு பேரியரை வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இது பண்ற மாதிரி தான் இருக்கு. நாங்க இங்கேயே இருந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இப்போ ஒரு வெளிநாடுன்னு போகும்போது அங்க இருக்கிற கல்ச்சர், அப்புறம் அங்க இருக்கிற வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அங்க இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நாங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்களோட கரியருக்கு வந்துட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னோட டொமைன் IoT சூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நாங்கள் லேர்னிங் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுவும் வந்துட்டு டேட்டா சயின்ஸ் அண்ட் AML தான் இந்த கோர்ஸ் வந்துட்டு. இப்போ டேட்டா சயின்ஸ் AML வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இப்போ அதுதான் வந்துட்டு ஒரு டாப் மோஸ்ட் இப்போ வந்துட்டு கரியரில் வந்துட்டு இருக்கு. இப்போ அது வந்துட்டு எல்லா அந்த கரியர்னு இல்லாமல் IoTக்கு அது யூஸ் ஆகுது. இப்போ ஃபியூச்சரில் வந்துட்டு நாங்கள் டாப் மோஸ்ட் கம்பெனியில் வந்துட்டு பிளேஸ் ஆகிறது இருக்கு. இல்லை ஓனர் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்த இதில் வந்துட்டு எங்களுக்கு ஒரு இது இருக்கு.